ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அரசன் ஷூட்டிங் என்ன ஆச்சு? என்னன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன பயப்பட்டாங்கன்னா, வழக்கம் போல ஷூட்டிங் நாங்கள் போஸ்டர் விட்டாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. சைலண்டாக படம் வந்து 80% முடிஞ்சிச்சு. படத்தில் வந்து ரொம்ப சைலண்டாக வேகமாக வெற்றிமாறன் வேலை செய்கிறார். சரியாக சிம்புவும் நடித்து கொடுக்குறாரு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான நல்ல தகவல்லாம் சொல்றாங்க. இப்போ ஏஜிஎஸ் நான் பண்றேன்றாங்க, அப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நான் பண்றாங்க. 1-2 கம்பெனி வராங்க. ஏன்னா ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர் இருந்தாருன்னா அவரை மொச்சிருவாங்க. அப்படிங்கும் போது இவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க கடைசியில் சிம்புட்ட. சார் எனக்கு 3 கம்பெனி கேட்கறாங்க, எந்த கம்பெனிக்கு பண்றது? அது உங்க சாய்ஸ் சிம்பு. எஸ்டிஆர் அவரை தானே சொல்றீங்க? எஸ்டிஆர் தான், சிம்பு தான், சிலம்பரசன் தான். சரி சார், அதுல ஒரு சின்ன இது கேட்டுறேன். நான் சமீபத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு சிபி சக்கரவர்த்தியை வச்சு ப்ரொமோலாம் வந்துருச்சு. பட் திரும்ப வந்து டேரக்டர் மாத்துறாங்கன்ற ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கே. அந்த படத்துக்கு முதலில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பேர் வந்து சுந்தர்சி. ஆமா, சுந்தர்சி ஆரம்பிக்கப்பட்ட சுந்தர்சி படத்துல நான் இல்லைன்னு அவர் எலெக்ஷன் போயிட்டாரு. வெளியிட்டார். எலெக்ஷன் காலம் போல அது வேற கதை சம்பந்தமா உங்களும் சரியாக போல வெளியிட்டார். அதற்கு பிறகு 1 டஜன் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லா யங் டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கதை கட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ கதை வச்சிருக்க, நீ கதை வச்சிருக்காங்கன்னா கடைசியில சிபி சக்கரவர்த்தி கதையை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சிபி சக்கரவர்த்தி ஃபிக்ஸ் பண்ணோடனே ஓகே, சிபி சக்கரவர்த்தியை முதல்ல ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் ஏதோ அவங்க சொன்ன கதையில வந்து கொஞ்சம் இதா இருக்குல்ல, அவங்க வரலன்னு. மஞ்சனத்தி அப்டேட் பார்த்துருப்பீங்க. நீங்க மாரி சொல்றாரு சார் வந்து ஒரு கொலாபரேஷன், அதை பத்தி சொல்லுங்களா? என்ன வெஞ்சர் அது? என்ன அதாவது சினிமாவுக்கு வரக்கூடிய எல்லாருடைய இன்ஸ்பிரேஷன் இளையராஜா பாட்டை கேட்டு அதை ஃபீல் பண்ணிடுவான். வந்தனம் சரி, அது திரும்ப அந்த பாட்டு காப்பிரைட் அதாவது பாட்டை கேட்குறப்ப நம்ம இந்த பாட்டை எப்படி பிக்சரைஸ் பண்ண அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின்ல வரக்கூடிய ஆட்கள் தான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் பேச போறோம் அவங்க கூட. வணக்கம் சார். வணக்கம். நம்ம எஸ்டிஆர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பேசி ரொம்ப நாள் ஆச்சு அவரை பற்றி, சினிமா பற்றியும் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் அரசன் ஷூட்டிங் என்ன ஆச்சு? என்னன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன பயப்பட்டாங்கன்னா, வழக்கம் போல் ஷூட்டிங் நாங்கள் போஸ்டர் விட்டாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. சைலண்டாக படம் வந்து 80% முடிஞ்சிருச்சு. 80% முடிஞ்சிருச்சு. பரபரன்னு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃபிலிம் சிட்டியில் ஒரு செட்டு போட்டு அந்த படத்தினுடைய காட்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அவுட்டரில் தான் நடக்குது, சென்னையில் தான் செட்டு ஒன்று போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஷெட்யூல் வந்து இந்த படத்தில் வந்து கோவில்பட்டி, அதோட படம் முடியுது. இந்த கோவில்பட்டி ஷெட்யூல் ரொம்ப நாளாவே கோவில்பட்டியில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்துட்டு திருப்பி வந்து அப்புறம் இங்கே ஒரு லோக்கல் லைவ் லொகேஷன் எடுத்தாங்க. அப்புறம் க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு போட்டு இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஒரு 70 to 80% முடிஞ்சிருச்சு. அநேகமாக இந்த மாதத்தில் ஃபைனல் ஸ்டேஜ் போயிடுவாங்க. போனார்னா சிம்பு அந்த படத்தை வந்து படத்தை முடித்து விட்டு முழுவதுமாக வெளியே வர்றார். படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இதில் அமீர், ஆண்ட்ரியா, கிஷோர், சமுத்திரக்கனி, அப்படியே வடசென்னை டீம் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. படம் வந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி கலவையாக போயிட்டுருக்கு. இதில் அனிருத் வந்து ஒரு மியூசிக் பேண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறார், லேபிள். அவருடைய பேரில் முதல் ஆல்பம் வந்து அரசன் படம் தான். சொந்த லேபிள் இனிமேல் இல்லை, அதில் ஆரம்பிச்சுக்கா. இந்த முதல் படம் இது. அதில் வந்து அனிருத்துக்கும் அவருக்கும் ஏற்கனவே உள்ள நட்பு. அதன் பிறகு அனிருத் அவர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்காரு, சிம்பு தான் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படத்தில் வந்து ரொம்ப சைலண்டாக வேகமாக வெற்றிமாறன் வேலை செய்கிறார். சரியாக சிம்புவும் நடித்து கொடுக்குறாரு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான நல்ல தகவல்லாம் சொல்றாங்க. ஃபேன்ஸ் கேட்டா ஆல்மோஸ்ட் படம் வந்து முடிய போகுது அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஷெட்யூல் மட்டும், அந்த கோயில்பட்டி போர்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இவர் போர்ஷன் முடிஞ்சது, சிம்புடைய போர்ஷன் முடிஞ்சது. சிம்பு படத்திலிருந்தே வெளியில் வந்துடுறாரு. இடையில வந்து ஏற்கனவே தெரியும் ஐஸ்வர்யா கணேசனுடைய பிரச்சனை வந்து இடையில கொஞ்ச நாள் ஷூட்டிங் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. இந்த கொரோனா குமார்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. ஐஸ்வர்யா கணேஷ் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டா கோகுல் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட். அப்புறம் இடையில அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகி அது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா மீடியேஷன் ஒன்று இருக்குது, வெளியில் நீங்கள் பேசி முடிச்சுக்கோங்க 2 தரப்பையும் அமுச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு அதில் ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு பேசி அது நடக்க முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்டதும் அவர் கூட கேட்டதுமாக போயிட்டே இருந்தப்ப ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருந்தோடனே ஒரு ஷூட்டிங் போகக்கூடாது, எங்களுக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி. அதில் ஹீரோ யாரு? அதுக்கு சிம்பு தான் ஹீரோ. கொரோனா குமார். ஆமாம், சிம்பு ஹீரோ, கோகுல் டைரக்டர், ஐஸ்வர்யா கணேஷ் ப்ரொடியூசர். அந்த பெண்டிங்னால இடையில இங்கே ஒரு பிரச்சனை வந்து இடையில படம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் அந்த படத்தினுடைய இந்த அரசன் படத்தினுடைய தயாரிப்பாளர் தானு மற்றவர்கள்லாம் சேர்ந்து அதை பேசி முடிச்சு இப்போ கிளியர் பண்ண அந்த பிரச்சனையும் கிளியர் ஆயிடுச்சு. இன்னி வந்து யாரும் ரெட் கார்டு போடுற மாதிரியான பிரச்சனையும் அவருக்கு இல்லை, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாரு. இப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படத்தில் ஃபுல் ரிலாக்ஸாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ படம் லைனப்பும் வந்து வரிசையாக வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து
அரசன் ரிலீஸ், பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ், கீர்த்திவாசன், இந்த சுதா கீர்த்தீஸ்வரன் படம் வந்து பொங்கல். இப்போ அநேகமாக ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட்ல கீர்த்தீஸ்வரன் படத்துடைய ஷூட்டிங் போகிறாங்க. இதில் என்னன்னா அந்த படத்துக்கு நீன்னு போட்டி போடக்கூடிய ப்ரொடியூசர். கீர்த்தீஸ்வரன் படத்துக்கு கீர்த்தீஸ்வரனை சிம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, காசு சொல்லிட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு, எல்லாம் ஓகே. அதில் ஏஜிஎஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ ஏஜிஎஸ் நான் பண்ணுறேன்றாங்க, அப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நான் பண்ணுறாங்க. 1-2 கம்பெனி வராங்க. ஏன்னா ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர் இருந்தாருன்னா அவரையும் மொச்சிருவாங்க. அப்படிங்கும் போது இவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க கடைசியில் சிம்புட்ட, சார் எனக்கு 3 கம்பெனி கேட்குறாங்க, எந்த கம்பெனிக்கு பண்ணுறதுன்னு. அது உங்கள் சாய்ஸ்ன்ட்டார் சிம்பு, நான் தலையிட மாட்டேன், நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னோடனே அந்த படத்துடைய ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டார். அநேகமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஷூட்டிங் அந்த படத்துக்கு போவாங்க. அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சாருன்னா ஏக்தமாக முடிச்சுட்டு அதை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ். என்ன சார் என்னெல்லாமோ சொல்றீங்க, நம்பவே முடியல. இது எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க சைலண்டா. எஸ்டிஆர் அவரை தானே சொல்றீங்க? எஸ்டிஆர் தான், சிம்பு தான், சிலம்பரசன் தான். ஐயோ தலைவன் படம் பண்றான்றதே சந்தோஷமா இருக்கு. நீங்க அதை காட்டிலே ஒண்ணுன்னு பாருங்க, அஸ்வந்த் மாரிமுத்து படம், அடுத்த படம், அதாவது கீர்த்தீஸ்வரன் முடிச்சுட்டு அஸ்வந்த் மாரிமுத்து படம். அஸ்வந்த் மாரிமுத்து சிம்புக்கு தான் பண்ணுவேன், தலைவனுக்கு. அவர் பெரிய சிம்பு ஃபேன். அவர் யாருதான் சார் சிம்பு ஃபேன்? இல்ல எல்லாருமே சிம்பு ஃபேன். நான் தலைவனுக்கு தான் பண்ணணும்னு உட்காந்தாப்புல. அந்த நேரத்துல தான் ரஜினிகாந்த் படம் வாய்ப்பு வந்துச்சு. அப்புறம் கேட்டோட நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, நீங்க போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சிம்பு சொல்லிட்டாரு. சரி சார், அதுல ஒரு சின்ன இது கேட்டுறேன் நான். சமீபத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு சிபி சக்கரவர்த்தியை வச்சு ப்ரொமோலாம் வந்துருச்சு. பட் திரும்ப வந்து டேரக்டர் மாத்துறாங்கன்ற ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கே. அந்த படத்துக்கு முதலில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பேர் வந்து சுந்தர்சி. ஆமா, சுந்தர்சி ஆரம்பிக்கப்பட்ட. அப்ப சுந்தர்சி படத்துல நான் இல்லைன்னு அவரே எலெக்ஷன் போயிட்டாரு, வெளியிட்டார். எலெக்ஷன் காலம் போல அது வேற கதை இருக்கு, கதை சம்பந்தமா உங்களுக்கு சரியாக போல விளையிட்டார். அதற்கு பிறகு 1 டஜன் டேரக்டரை ஃபிக்ஸ் பண்றாங்க. யாரு? இந்த பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அப்புறம் இந்த ரப்பர் பந்து டேரக்டர் தமிழரசன் பசைமுத்து, அப்புறம் குரங்கு பொம்மை டேரக்டர் நித்திலன், எப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாங்க. எல்லா யங் டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கதை கேட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ கதை வச்சிருக்கேன். கடைசியில சிபி சக்கரவர்த்தி கதையை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சிபி சக்கரவர்த்தி ஃபிக்ஸ் பண்ணோடனே ஓகேன்னு சிபி சக்கரவர்த்தியை முதல்ல ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் ஏதோ அவங்க சொன்ன கதையில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அவங்க வரலன்னு சிபி சக்கரவர்த்தி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சிபி சக்கரவர்த்திக்கு பின்னாடி ஒரு சிக்கல் என்னென்னா, சிவகார்த்தியும் சிபி சக்கரவர்த்தியும் அந்த பேஷன் ஸ்டுடியோ சுதனுக்கு படம் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அது அப்புறம் கேன்சல் ஆகி இப்போ சிபி சக்கரவர்த்தி ஒரு தெலுங்கு படம் பண்ணி அந்த படம் ட்ராப் ஆகி திருப்பி இங்கே வந்து அந்த தெலுங்கு படமும் இதாகிடுச்சா? ஆமாம், ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சிவகார்த்தியனை வச்சு பண்ணலான்னு இவங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கப்ப இந்த வாய்ப்பு வருது. சிவகார்த்தியின் படமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா அப்படின்னு சரி ரஜினிகாந்த் படத்துக்கு அங்கே போகலான்னு போயிட்டாரு. அவர் உட்காந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு அது அவங்களுக்குள்ள ஏதாவது சரியாக மிஸ் மேட்ச் ஆகாமல் அவர் அங்கேருந்து வெளியில் போய் திருப்பி அஸ்வந்த் மாரிமுத்தை கூப்பிட்டுருக்காங்க. இந்த முதல்ல கதை கேட்டாங்கல்ல அந்த லிஸ்ட்டில் அஸ்வந்த் மாரிமுத்து இருக்கிறார். அவர் ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு. அப்போ அஸ்வந்த் மாரிமுத்து சொன்ன ஒன்லைன் நல்லா இருக்கே, அவர் வச்சு பண்ணலாமேனா அவர் தான் ஏஜிஎஸ்சியில் கமிட் ஆகி ஆஃபீஸ்லாம் போட்டு இந்த படம் சிம்பு படத்துக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திருப்பி வாய்ப்பு வருது அவருக்கு. முதல்ல கூப்பிட்டு கதை கேட்டாங்க. முதல்ல கூப்பிட்டு கதை கேட்குறப்ப சொல்லாமல் போயிட்டாருங்க, ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. 2வது கூப்பிட்டு கதை கேட்குறப்ப ரொம்ப தெளிவாயிட்டார். இது எந்த நேரத்தாலும் நடக்காமல் போகும். நான் நேரடியாக போயிட்டு சிம்புட்டையும் அந்த கம்பெனி ஏஜிஎஸ்டியும் சொல்லிட்டார், இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, இந்த கதையை நான் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சிம்பு என்ன சொன்னார், நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, நான் அதுக்குள்ளேயும் கீர்த்திவாசன் படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, காட் ஆஃப் லவ்னு ஒரு கதை. ஆமாம், அது நம்ம சோஷியல் மீடியா போல அந்த கதை எல்லாருக்கும் வேறு தெரிஞ்சு வச்சு அந்த கதை. அந்த கதையை ஃபுல் ஸ்கிரிப்டே பண்ணிட்டாரு. பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேட்குறப்ப நான் வந்து கீர்த்தீஸ்வரன் படத்தை முடிச்சு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் வேணால் ரஜினிகாந்த் சார் படம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இவரே சொல்லிட்டாரு. இப்போ அவர் அந்த மூவுக்கு போயிட்டார். இப்போ கீர்த்தீஸ்வரன் படத்தை இவர் முடிக்கிறதுக்கும் அவர் ரஜினிகாந்த் படத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். லைனப் பார்க்குறப்ப வரிசையாக வச்சுருக்காரு. இப்போ கோலிவுட்டை வந்து தோளில் தூக்குறதுக்கு தலைவன் ரெடி ஆகிட்டாப்புல. அப்போ ஏங்க ஒன்றுமும் அவருக்கான அந்த ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அவர் எங்கே போனாலும் ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்தது. மலேசியாவில் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா 2 ஹோட்டல் மாறி தங்கியிருக்காரு. ஹோட்டல்களில் திறந்துட்டாங்களாம். ஆமாம், அவ்வளோ கூட்டம். ஏதாவது எப்படி தான் எங்கே இருக்கிறாங்க, எப்படி சேர்றாங்க, ஒரு இடையில படம் சரியாக வர்றதில்லை, இருந்தாலும் அந்த ஃபேன் பேஸுங்கிறது அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காப்புல. ஒரு 10 வருஷத்தும் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் எவ்வளோ லேட்டாக வந்து கம்பேக் கொடுத்தாலும் எனக்காக நீ நிற்கிறீங்கன்னு சொன்னார். அதுலேருந்து எப்போ தள்ளி பார்த்தாலும் அவருக்கு அதான் சொல்கிறேன். மலேசியாவில் ஒரு கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாப்போ ரசிகர். அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில். ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறார். லாட்ஜ் முன்னாடி கூட்டம் கூட்டிருச்சான். அவர் பின்வழியில் போய் இன்னொரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். ஒரு ஃபோட்டோ தான் சார் போட்டார் சோஷியல் மீடியா. ஆமாம், மலேசியாவில் இருக்கிறதுன்னு ஒரு ஃபோட்டோ எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி ஹோட்டலில் தேடிட்டாங்க. அதை விட கோவில்பட்டியில் ஷூட்டிங் அப்போ ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு. அது அந்த ஹோட்டல் முன்னாடி க்ரௌடு போலீஸ்லாம் போட்டு அப்போ அந்த ஹோட்டல்லேருந்து வேற ஹோட்டலில் வேற ஊரில் போய் தங்கியிருக்கிறார்.
அப்போ இந்த மாதிரி இப்போ சென்னையில் நடக்கிறப்ப கூட வடசென்னை ஏரியாவில் சில இடத்துல லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கும் போது அவர் அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அப்படியே வச்சிருக்காரு, ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் சார், நம்ம இளையராஜா சார் அவருடைய பிறந்தநாளுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல, அவர் வாழ்த்துனவங்களுக்கு வாழ்த்து சோசியல் மீடியா முழுவதும் அப்படியே அவர் மடியில் படுத்து கிடந்தானுங்க. ஆமா, எல்லாம் எல்லாரும் கை வச்சிருக்கிறாரு. இல்ல நேர்ல போட்டோ எடுக்க முடிஞ்சவங்க எடுத்துட்டாங்க, முடியாதவங்க அதை அப்படியே சாட் ஜிபிடில போட்டு என் ஃபேஸை மாத்தி கொடுத்துட்டு அப்படி அவர் தோல்ல சாஞ்சிற மாதிரி போட்டோ, அவர் தலையில கை வைக்கிற மாதிரி போட்டோ சோசியல் மீடியா முழுவதும் இளையராஜாவுடைய கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அது என்னன்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலயுமே அன்னைக்கு கொண்டாட்டாங்க. அது கீழே கமெண்ட் போடுறான், புள்ளி வைக்கிறான், சிரிக்கிறான் அப்படின்னுலாம் வாங்கிக்காம போல பின்னாடி வந்து கேமராமேன் அதை வாங்கி போட்டு எல்லாருமே சோசியல் மீடியா முழுவதுமே வந்து இளையராஜாவை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அப்படிங்கும் போது உண்மையிலேயே ஒரு 3-4 தலைமுறையை தாண்டி அவர் போய் சேர்ந்திருக்காரு பாருங்க. அவர் சேர்ந்திருக்கிறத விட அவர் பாட்டு போய் சேர்ந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஒரு 20 வயசு பையன் அந்த பாட்டை கேட்குறான்னா அவங்க அப்பா அம்மா காலத்தில் உள்ள பாட்டு அது. வயதை காத்திருந்தாலும் ஒரு படத்தில் ராசாத்தி ஒன்றும் காணாதுன்னு பாட்டை அவங்க அப்பா அம்மா அவங்க இளமை காலங்களில் கேட்டு ஃபீல் பண்ண சாங்கை ஒரு 3 தலைமுறை தாண்டி ஒருத்தன் கேட்குறான், 2 தலைமுறை தாண்டி கேட்குறான். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கும் இளையராஜாங்கிறது தேவைப்படுது. அதான் ஒரு வசனம் கூட இருக்குது, உலகத்தின் கடைசி தமிழன் எங்கேயோ இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு முறையில் இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மட்டும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழருடைய மொபைல்லையும் இளையராஜா பாட்டு இருக்கும், கம்பல்சரி இருக்கும், எல்லாருடைய கார்லையும் இருக்கும். அப்படி இல்லைனாலும் வந்து தேவாவோ இல்லை மற்றவங்க போட்டதை இளையராஜா நினைச்சிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த கண்ணுக்குள் 100 ஒரு பாட்டு, அதுக்கெல்லாம் இளையராஜா லிஸ்ட்ல வந்துடும். அது என்ன கொடுமைன்னா அந்த காலத்துல சில இசையமைப்பாளர் விஜயானந்த், தேவேந்திரன், சங்கர் கணேஷ் கூட கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. தேவேந்திரன் ஒரு மியூசிக் வேதம் புதிது அதெல்லாம் பண்ணாரு அவர். அப்புறம் விஜயானந்த் நான் அனிமை இல்லை பண்ணாலாம் பண்ணாரு. இவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு இளையராஜாவுடைய சாயல்லே இருக்கும். என்ன ஆகி போச்சுன்னா அந்த இளையராஜா பிளேலிஸ்ட்ல இவங்க பாட்டு சேர்ந்து வந்துடும், அவங்களுடைய இதே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு காம்படேட்டரே கிடையாதுங்க. ஒரு 25 வருஷம் தமிழ் சினிமாவில் போட்டியாளரே கிடையாது. வருஷத்துக்கு 100 படம் கிட்ட அவர் மட்டும்தான் மியூசிக் டைரக்டர். அவர் மட்டும்தான் அவர் போட்டோ போடுவாங்க. ராகதேவனின் இசை மலைகள், இளையராஜாவின் இசையில் படம் சோல்ட் அவுட். இளையராஜாவை பாட்டை கேட்கறதுக்காகவே படம் ஓடின படங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வருடக்கணக்கில் ஓடின படம்லாம் இருக்கு. அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற வரணும், வந்து பேசணும், ஒரு 4 வார்த்தை அது ஓப்பனிங் சாங் ஒரு பாட்டாருன்னா படம் ஹிட். அது வேற சென்டிமெண்ட். டைட்டில் சாங் ஒரு பாடணும், பாட்டாருன்னா படம் காப்பிரைட் அடிச்சிருக்கலாம், 2 லைன் பாடலாம். இல்லை காப்பிரைட்ல பீட் போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை 25 வருஷம் நடத்தியவர் வந்து இளையராஜா. இன்னைக்கு அந்த தாக்கம் இன்னைக்கு இருக்கு. ஒரு 3-4 தலைமுறையை தாண்டி இளையராஜாவினுடைய தாக்கம் இருக்கு. இன்னைக்கு புதிய இயக்குநர்கள் பூரா இன்னைக்கு அவரையும் வந்து ஒரு படமா பண்ணிடறன்னு போறாங்க. மஞ்சனத்தி அப்டேட் பார்த்துருப்பீங்க நீங்க. மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு கொலாபரேஷன்ல அதை பத்தி சொல்லுங்களா, என்ன வெஞ்சர் அது? என்ன அதாவது சினிமாவுக்கு வரக்கூடிய எல்லாருடைய இன்ஸ்பிரேஷன் இளையராஜா தான். இளையராஜா பாட்டை கேட்டு அதை ஃபீல் பண்ணிடுவான். வந்தனம் சரி, திரும்ப அந்த பாட்டு காப்பிரைட் அதாவது பாட்டை கேட்குறப்ப நம்ம இந்த பாட்டை எப்படி பிக்சரைஸ் பண்ண அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினில் வரக்கூடிய ஆட்கள் தான். பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து இளையராஜா தான். இன்னைக்கு வரக்கூடிய சினிமாவுக்கு வரக்கூடிய பலருக்கும் இளையராஜா பாட்டினுடைய இன்ஸ்பிரேஷனில் உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ அவரை பார்த்துடணும், அவரோட ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் இருக்கும். அதே மாதிரி தான் மாரி செல்வராஜ் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூலாம் கூட சொன்னார். நான் வந்து ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் போய் வேலை பார்த்தேன், நைட் நேரத்தில் ஃபுல்லாக வந்து எனக்கு அவருடைய பாட்டை தான் கேட்டுட்டே இருப்பேன். அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப இதுக்கு இவரை வச்சு தாங்க பண்ணணும், இவரோட வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோணிருக்கும். அது மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் பண்ணுறாரு, மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ணுறாரு. இதெல்லாம் அவங்க வந்து எப்படியாவது ஒரு படமாவது இவர்கிட்ட பண்ணிடணும். ஏன்னா ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவரை மாதிரி யாரும் மேஜிக்கு இன்றைக்கி வரைக்கும் பண்ண முடியாது. ஒரு காட்சி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை வந்து ஒரு ராவாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு கண்ணு காது உயிர் கொடுத்துருவார். அப்படியும் அங்கே பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணவங்களாம் சொல்கிறாங்கன்னா அவங்க படத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்போங்க, அதான் படம் முடிஞ்சிட்டு வந்து நீங்கள் பார்க்குறப்ப அது ஒரு இமேஜே வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சேது படத்தில் வந்து அது ஒரு லென்த்தி ஷாட்டாம். அதாவது கிளைமேக்ஸில் ஒரு வேன் வரும், வேன் நிற்கும், ஸ்டில் அவுட்டில் இருக்கும். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சொல்கிறீங்க? லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு வேன் வந்து நிற்கும், மணலாக காப்பம்னு போட்டு ஒரு வேன் வந்து நிற்கும். அது வந்து ஸ்டில் அவுட்டில் இருக்கும். அந்த வேனுக்கு கதவை ஒருத்தர் திறப்பார், அதுலேருந்து காலை சாய்ச்சி ஒரு வருவார். யாரு? நம்ம விக்ரம் வருவார். டெத் வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு ஸ்டடி கேமில் ஃபாலோ பண்ணியே வருவாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே போனால் ஒரு அக்ரஹாரதனுடைய ஒரு முத்தம் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பாடி கிடக்கும். பார்த்தா இவங்க காதலிச்சு அந்த பொண்ணு அங்கே இறந்து கிடப்பா. அதை பார்ப்பாரு. பார்த்துட்டு திருப்பி நான் வந்து அதுக்கே போயிடணும், உங்களோட நல்ல மனசோட இருக்க உங்களோட வாழ்றே எனக்கு வேண்டாம், நான் அதோட போயிடணான்ட்டு திருப்பி அப்படியே ஏறி
அந்த வேனில் ஏறிடுவாப்புல. அதாவது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடன் வாழ்ந்துடுறேன், நல்லா இருக்கோட உங்களால் வாழ முடியாதுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். டயலாகே கிடையாது, ஒரு லென்த்தி ஷாட் இது. அப்போ இவரால் பிரியப்படக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கதறிட்டு இருக்கும் இவரை பார்த்தோன்னே. இந்த ராஜஸ்ரீ கேரக்டர் கதறிட்டு இருக்கும். இது எல்லாமே டயலாகே கிடையாதுங்க, இது எல்லாமே சீன் அப்படி கன்மையாக இருக்கும். ரீரெக்கார்டிங் ஏதாவது பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருன்னா பார்த்துக்கிட்டே வந்து இந்த இடத்துல ரீரெக்கார்டிங்கை விட ஒரு பாட்டாக போட நல்லா இருக்குமே. அப்போ நீ இவரே எழுதுறார், வார்த்தை தவறி விட்டால் கண்ணமான் இவரே ஒரு போட்டு இவரே பாடி அதுக்கு ஒரு மியூசிக் பண்ணி ஒரு சாங்கா போட்டு அங்கே வைக்கிறாரு. ஸோ அது இப்படி தான் வந்தது. படத்தினுடைய உயிரே அதுதான், படத்தோட உயிரே அதுதான். அப்படியே வந்து இறங்குறப்ப இவருடைய அப்படின்னு ஆரம்பிப்பாரு, ஒரு வார்த்தை கூட பாடப்படியிலேயே ஆரம்பிக்கிறப்ப அப்படியே வரும் பாருங்க அந்த பாட்டு, அந்த வார்த்தைகள் அப்படியே அந்த மியூசிக் அப்படியே போட்டு கொண்டு வந்துக்கிறப்ப படம் பார்த்த எல்லாரையும் அப்படியே சிலிர்க்க வச்சிருச்சு. திரும்ப வேன்ல ஏறினா பேர் போட்டுருவாங்க. ஆமா, ஃபிலிம் பை பாலா அப்படின்னு போட்டுருவாங்க. அதுதான் வந்து அந்த படத்தோடைய இந்த மாதிரி மேஜிக் வந்து நான் சொல்றது ஒரே ஒரு படம் நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றோம். ஏகப்பட்ட படத்துக்கு பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட படத்துக்கு இந்த வேலை. இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்பீச்சில் கேட்டேன் சார், நீதான் என் பொன்வசனம்ல வந்து ஒரு ட்ரெயின் சீனு பேட்ச் பண்ணுறது வந்து ஜீவா அவர் நடிச்சதுல நானியோட கொடுத்துருக்காங்க. சரி லிங்காக கொடுத்துருக்காங்க போலன்ட்டு அவர் என்னன்னா யோசிக்கிறாராம், ஜீவாவுக்கு போடுறது எப்படி ஆக்டர் சீன் ஒரே சீன் தான், பட் அதில் கூட அவ்வளோ நுணுக்கம் பார்ப்பாரோ, அவ்வளோ நுணுக்கம் தேவைப்படுமோ? ரொம்ப பார்ப்பாரு. அதாவது சின்ன பேட்ச் தான், லிங்க் தான், அதில் ஒரு RR தான் போகுது. ஆனால் ஆக்டர் மாறணும்னே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பாட்டு 10 மினிமம் 5 பாட்டு இருக்கு கம்போஸ் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறாரு, மாறி மாறி பண்ணுவார். ஆனால் காலையில் 6லேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறார். எங்கேயுமே அவரோட படத்தில் சலிப்பே இருக்காது. யோசிச்சு பாருங்க, புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ரேண்டமாக ஒரு இளையராஜாவோட பாட்டு எடுத்துக்கங்க, பல்லவி ஒரு பாட்டாக இருக்கும், சரணம் ஒரு பாட்டாக இருக்கும், செகண்ட் சரணம் ஒரு பாட்டாக இருக்கும். தனித்தனியாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த பாட்டை ரேண்டமாக எடுத்து இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க செக் பண்ணாலும் சரி, எல்லாமே வேறு வேறு பாட்டாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி உள்ள மியூசிக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூனை பிடிச்சிருவாங்க, அதுக்கு ஒரு லூப் ட்ராக்கை தூக்கி போட்டு பாட்டு முடிஞ்சிருச்சு முடிச்சிடறாங்க. 3 நிமிஷம் தானே, 3 நிமிஷம் முடிஞ்சு. ஆனால் இவரை பாட்டை எடுத்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். அது என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த லட்சக்கணக்கான ராகங்கள் இருக்குது, அந்த ராகங்களை எடுத்து அந்த மாதிரி கர்நாடக சங்கீதங்கள் கர்நாடக ராகங்கள்லாம் வந்து கச்சேரிகளில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் கேட்கக்கூடிய ராகங்களை எளிமைப்படுத்தி திரை வடிவமாக்கி அதை பாட்டாக்கி அதை கொண்டு வந்து சாமானிய மக்கள் கேட்குற மாதிரியான மொழியில் மாற்றி விட்டது. அது எப்படின்னா, கவிதைகளையும் இசையையும் சாமானியிடம் கொண்டு போய் சேர்த்ததில் கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா இவங்க 3 பேரும் வந்து ஒரு பிரம்மாண்டம். அது வந்து நம்ம மட்டும்தான் கேட்க முடியும், அறிவார்ந்தவர்களுக்கான ஒரு விஷயம், அறிவார்ந்தவர்கள் ரசிக்கக்கூடிய விஷயம், சபாக்களில் பாடக்கூடிய பாட்டு, ஒரு படித்தவர்கள் கேட்கக்கூடிய கவிதைகள்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சாமானியனுக்கான தளத்தில் மாற்றி விட்டது யாருன்னா இவங்க தான். வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு முடிச்சிருப்பாரு. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் வளர்ந்து ஆளாகி கல்யாணம் பண்ணி செத்து போகிற வரைக்கும் ஒரு பாட்டை 4 வரிகளை முடிச்சிருப்பாரு கண்ணதாசன். கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை பட்ட பின்பே ஞானின்னு இருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி. அது ஒரு வாழ்க்கையில் ஒருத்த மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சா தான் வந்து ஞானி ஆயிடுவான். காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ லிரிக்ஸை சொன்னாலே அடிக்கிறாங்க அப்பெல்லாம். அதெல்லாம் நீங்கள் வந்து அதை மாற்றி போட்டு அப்போ இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் எப்படி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் அவர் யோசிச்சே இல்லை, யோசிக்காமல் அப்படியே அவர் இந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு அப்படியே கடற்கடன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இளையராஜா அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டாருன்னா அவர் யோசிக்கவே மாட்டாராம், உடனே டியூன் டக்கு டக்குன்னு போட்டு கையில் கொடுத்துருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து வைரமுத்து அவருடைய வந்து வயல்வெளியிலே வந்து கவிதை புத்தகங்களை கையில் வச்சுக்கிட்டு படிக்கக்கூடிய இது கொண்டு போய் சேர்த்தது வந்து இவங்கெல்லாம் கவிதைகளை எளிமைப்படுத்தினது. கவிதைகளை வந்து ஒரு படித்த ஒரு பிரில்லியண்டான ஆட்கள், ஒரு அந்த மாதிரி ஆட்கள் தான் கவிதைகள் படிப்பாங்கன்ற அதை மாற்றி விட்டு கருவாச்சி காவியம் சாமானியனும் கவிதை படிப்பான், சாமானியனும் கவிதை புரியும் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தது வைரமுத்து, கண்ணதாசன். பாடல்களை எளிமைப்படுத்தியதில் வந்து இளையராஜா அவங்களாம் ஒரு பெரிய அவங்கள. இவங்க 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா, இவங்க எல்லாமே தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டவங்க தான். 2 பேருக்குள்ள ஒற்றுமை இருந்திருக்கலாம், அந்த ஒற்றுமை வேற இருந்தால் இன்னும் நிறைய மேஜிக்ஸ் நடந்திருக்கும். ஓகே, நம்ம வந்து STRல ஆரம்பித்தோம், அது வந்து இப்படி இசைக்கடவுள் இளையராஜா அவர்களோட முடியணும்னு இருக்குது. ரொம்ப அருமையான தகவல்கள் வந்து தொகுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மறைக்காயம். யார் இவர்? வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around, the professional careers.
Reach us to reach them.